நிறைய மேகங்கள்லாம் கருப்பு மேகங்களா கோவர்தன மலைக்கு வரதான். வந்து என்ன பண்றதுன்னா அந்த மலையில மழை பொழிஞ்சு தள்ளிடுறதாம். பொழிஞ்சப்பறம் கருப்பு மேகம் என்ன ஆகும்? வெளுப்பு மேகமா வெள்ளை மேகங்களாக மாறிடும். அந்த வெள்ளை மேகங்கள் கோவர்தன மலையின் முடிக்கு மேல அப்படியே சூழ்ந்து இருக்கான். அதை பார்க்கும்போது மலைக்கு முடி நரைச்ச மாதிரி இருக்கான். இது எவ்வளவு அழகான வர்ணனை பாருங்க. கருப்பு முடிதான் ஆரம்பத்துல எல்லாருக்கும் இருக்கும். போக போக என்ன ஆகும்? வெள்ளை முடியா மாறிடும். அது போல மலை முடியிலையும் கருப்பு மேகங்கள் முதல்ல வந்தது. மழை பெஞ்சு முடிச்சப்புறம் எல்லாம் வெள்ளை மேகங்கள் ஆயிடுத்து. கருப்பு முடி நரைச்சு போன மாதிரி இருக்கு. இப்படி மேகங்கள் மழை பொழியக்கூடிய கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. இது இந்திரன் பொழிந்த மழை இல்ல, எப்போதும் அங்க மழை பெய்யறதுங்கிறத பத்தி பெரியாழ்வார் பாடுவது. இப்ப இதுல என்னப்பா உள்ளுரை பொருள் இருக்குன்னா, அந்த கருப்பு மேகம் தான் ஆச்சாரியர்களாம். அந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்றாளாம், அவளுக்கு சிஷ்யனுக்கு நிறைய உபதேசிக்கணும்னு ஆசை. அதனால கருப்பு மேகம் மொத்த தண்ணீரையும் மழையா கொட்டுற மாதிரி ஆச்சாரியர்கள் மொத்த அர்த்தங்களையும் சிஷ்யர்களுக்கு உபதேசமா பொழிஞ்சுடுறாளாம். பொழிஞ்சதுக்கு அப்புறம் மேகம் என்னாருது? வெளுப்பு மேகமா மாறுறது. சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆச்சாரியனுக்கும் வெள்ளை மனத்தோடு, அதாவது தூய மனம் கொண்டவராக ஆகிறாராம். அப்ப அதுக்கு முன்னாடி ஆச்சாரியன் மனசுல தூய்மை இல்லையான்னு கேட்க கூடாது. ஆச்சாரியன் என்ன கருதுறாராம், நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணாம இருந்துட்டோம்னா அது அசுத்தம். இவனுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். எல்லாம் பண்ணிட்டாரோ இல்லையோ, இப்ப அவர் மனசே தூய்மையாயிடுறது, சுத்தமாயிடுறது, நிறைஞ்சிடுறது. அப்போ மழை பொழிஞ்சதுக்கு அப்புறம் மேகம் வெளுத்துடுறது. உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் ஆச்சாரியன் திருவுள்ளமே வெளுத்துடுறது. அந்த அளவுக்கு நமக்கு உபதேசம் செய்பவர்கள் ஆச்சாரியர்கள்.